ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரு கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோவா நாட்டு ஸ்பெஷலான கல்கஸ் செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. கல்கஸ் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 2 டீஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆனதும் 1/2 கப் பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த பாலில் சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் 2 டேபிள் டீஸ்பூன் ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் 1 கப் கோதுமை மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து 2 பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம சேர்த்த பொருளெல்லாம் மாவுல மிக்ஸ் ஆகிறதுக்குள்ள நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் இன்னும் கொஞ்சம் 1/4 கப் கோதுமை மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்ததும் இப்போ மூடியை போட்டு மூடி 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க, நம்ம மாவு நல்லா ஊறி கெட்டிப்பட்டு வந்துடுச்சு. இந்த சமயத்துல இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். உங்களுக்கு மாவு கொஞ்சம் லூஸா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவை 2ஆ பிரிச்சுட்டு இப்போ ஒரு பீஸை வச்சு நல்லா சிலிண்டர் ஷேப்புக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நைஃபை வச்சு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணதும் இப்போ ஒரு பீஸ் எடுத்து நம்ம வடை எடுக்கிற கம்பி கரண்டில இந்த மாதிரி பிரஸ் பண்ணி ரோல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டிசைனா வருங்க. நம்ம கல்கஸ் ரெடி ஆனதும் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதே மாதிரி எல்லா பீஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணாம லைட்டா ப்ரெஸ் பண்ணாலே போதுங்க. இந்த மாதிரி எல்லாமே மாறிடும். எல்லா பீஸ் ரெடி ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் கல்கஸ் பொரிக்க தேவையான எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண கல்கஸை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு 2 பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது அடிக்கடி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்க. அப்போதான் நல்லா முறுமுறுன்னு டேஸ்டா வரும். நம்ம கல்கஸை பொரிக்கும் போது ஸ்டவ்வை மீடியம் வச்சு ஃப்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம கல்கஸ் சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதே மாதிரி எல்லா கல்கஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ
இப்போ பாருங்க பர்ஃபெக்டான கல்கஸ் ரெசிபி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்ற டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இந்த கல்கஸ் ரெசிபியை ஸ்பெஷலா செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டாவும் அட்டகாசமா இருக்குங்க. இந்த டேஸ்டின ரெசிபி வீட்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.